ஹலோ மக்களே! செம்மையான ஒரு வேலை வாய்ப்பு. அதுவுமே படிப்பு சார்ந்தது. நான் 2, 3 போஸ்டிங் ரிலேட்டடா படிப்பு சார்ந்த விஷயங்கள தான் இப்போதைக்கு போட்டுட்டு இருந்தேன். பிகாஸ் நெறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு தேடிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது என்ன வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சென்ட்ரல் யுனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. ஓகேங்களா? தமிழ்நாடுக்குள்ளேயே இருக்கிற ஒரு யுனிவர்சிட்டி தான் QTன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு யுனிவர்சிட்டில தான் இப்போதைக்கு வேலைக்கு ஆட்கள எடுக்க போறாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு. சரிங்களா? ஸோ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, மேத்ஸ் சப்ஜெக்ட் டு மேத்ஸுக்கு அப்படின்ற மாரி தான் அவங்க அ சொல்றாங்க. ஒரே ஒரு வேக்கன்சி மட்டும் தாங்க இருக்கு. டைரக்ட்டா இன்டர்வியூக்கு போறீங்க. காலையில இன்டர்வியூக்கு போறீங்க, முடிக்கிறீங்க, சாயங்காலம் வரப்ப வேலையோட வரீங்க. அப்படி ஒரு வேலை வாய்ப்பு தாங்க இது. ஓகேங்களா? அ என்னைக்கிடா இன்டர்வியூ அப்படின்னா 11/2/2026 அன்னைக்கு தான் இன்டர்வியூ அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. HOD maths@qutn.ac.in அப்படின்ற ஒரு இமெயில் அட்ரஸ்க்கு தான் நீங்க இத அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஏஜ் லிமிட் வந்து 70 வயசு வரைக்குமே நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம்ங்க. கெஸ்ட் ஃபேக்கல்டி பொசிஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இதுல நீங்க என்ன படிச்சிருக்கணும்னா, உங்க மாஸ்டர் டிகிரில 55% வாங்கியிருக்கணும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்க நெட்டு, ஸ்லெட் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குறைந்தபட்சம் வந்து ரூ. 50,000 கிடைக்கும் அப்படின்ற மாதிரி மாதந்தோறும் சம்பளமா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. பியூரா டெம்பரவரி பேசிஸ்க்கான ஒரு வேலை வாய்ப்பு தான் இங்க. இது வந்து பெர்மனன்ட் எக்காலத்திலும் செய்யப்பட மாட்டாது அப்படின்ற மாதிரி தெளிவாவே குறிப்பிட்டிருக்காங்க. கீழ அப்ளிகேஷன் ஃபார்முமே குடுத்திருக்காங்க. அத நம்ம இப்பவே டிஸ்கஸ் பண்ணிடுறோம். எப்படி அப்ளை பண்றது அப்படின்றது தொடர்ந்து பாருங்க. பார்த்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நான் கொண்டு வந்துட்டே இருக்கேன். எல்லாருமே சேர்ந்தே முன்னேறுவோமே! நல்லா இருப்போமே! ஓகேங்களா? இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நேம் ஆஃப் பொசிஷன் எந்த பொசிஷனுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்றது குடுங்க. அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட் உங்களுடைய பேரு ஃபுல் பிளாக் லெட்டர்ஸ்ல குடுங்க. ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் குடுங்க. எந்த காஸ்ட்க்கு பிலாங் பண்றீங்க? எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிடபிள்யூபிடி எந்த காஸ்ட்க்கு நீங்க பிலாங் பண்றீங்க அப்படின்றது குடுங்க. பெர்மனன்ட் அட்ரஸ், அட்ரஸ் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ் எதுவா இருந்தாலும் குடுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? லைக் எக்ஸாமினேஷன் எந்த எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க? யுனிவர்சிட்டி, போர்டு, இயர், கிளாஸ் டிவிஷன், பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க், சப்ஜெக்ட் ஆஃபர்டு, நெட் நீங்க படிச்சிருந்திருக்கீங்களா? அப்படின்றதையும் குடுங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே குடுத்துட்டு, கீழ வந்து உங்களோட சிக்னேச்சர் போட்டுட்டு, உங்களோட கையெழுத்தும், உங்களுடைய பேரு, பிளேஸ் அண்ட் டேட் மென்ஷன் பண்ணிட்டு, அவங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. நிச்சயமா உங்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு உறுதி. மேத்ஸ் படித்தவர்களே, இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது படிச்சிருக்காங்க அப்படின்னாலும் ஃபார்வர்ட் பண்ணுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்ல நல்லாவே செட்டில் ஆவாங்க. 70 வயசு வரைக்குமே வேலைக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தாங்க அவங்க சொல்லியிருக்காங்க. ரூ. 50,000 மாதந்தோறும் சம்பளமாவும் உங்களுக்கு வழங்குறோம் அப்படின்ற மாதிரியும் தெளிவாவே தெரிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா மக்களே! ஆல் தி பெஸ்ட். நன்றி.